என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேப்டன் நாய் ஒருத்தன் இருக்கான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நாய் கிரிக்கெட் விளையாடும்போது பால் படக்கூடாத இடத்துல பட்டு அதில் ஆப்ரேஷன் பண்ணி நரம்பை கட் பண்ணி வச்சிருக்கு. இந்த நேரத்தில் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நான் சொன்னேன், அட பரதேசி நாயை, ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காத, வேணாம் பண்ணாதன்னு சொன்னேன். கேட்கல. எங்கள் டீமில் ஒரு 8 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவனுங்க போயிட்டு எப்படி இவனுக்கு ஏமாற்றி கேப்டன் அட்டம் பிடிச்சி அழுது செத்தானுங்களோ அதே மாதிரியே கல்யாணம் பண்ணி வைங்க, நல்லா கிரிக்கெட்லாம் சூப்பராக ஆடுவார் அப்படின்னு சொல்கிறான். வாழ்க்கைக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்னங்க சம்மந்தம்? அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்குதுன்னு முடிவு பண்ணி இறங்கிட்டானுங்க. சரிடா கல்யாணம் பண்ணி தொலைங்கடா, நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கவங்களாம் தெரியாது இந்த நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னு. எல்லாருமே போயிட்டு, தம்பி விசேஷம் இல்லையா, ஒய்ஃப் எதுவும் கன்சீவாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த நாய்க்கு தான் துப்பு இல்லையே, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்க நரம்பில், அதனால் இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்களே, இவங்களை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து, எங்கள் அப்பனை காணோம் அப்படின்றான். உண்மையிலே ஊரில் இருக்க ஒரு 4 பேர் இவன் அப்பனை காணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் தேட போயிட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான், அண்ணனோட பொண்டாட்டியை 2 நாளாக காணும் அப்படின்ட்டான். உண்மையிலே ஊரில் ஒரு 4 பேர் உண்மையிலே பொண்டாட்டியை காணணும்னு அதை தேடுறதுக்கு ஒரு 4 பேர் போயிட்டான். இன்னொன்று, இந்த சேஸ் கேள் இருக்குல்ல, கிரிக்கெட் ஆடும்போது இப்படி ஆடினே இருக்குமே, ஸோ அந்த கேலை இந்த நாய் சைடாக வச்சுருந்தான். கேப்டனை பால் அந்த இடத்துல படுறதுக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்தான். அது இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இவனுக்கு பர்த்டே, அந்த பர்த்டே ஃபோட்டோவை தூக்கி சோசியல் மீடியாவில் போட்டான். எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 பேர், எங்கள் அண்ணனை ரொம்ப நம்பினேனே, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவன் அண்ணனுக்கு இன்னுமே முட்டு கொடுக்குற ஒரு விபச்சார வேலையை இன்னொரு 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டியாச்சா, இப்போ இவங்கிட்ட போயிட்டு அண்ணன் விசேஷம் இல்லையான்னு எவனும் கேட்க மாட்டான். அதுக்காக தான் அந்த நாயை எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டுச்சு. ஏன்னா இதுக்கு துப்பு கிடையாது, எதை அந்த பொண்ணை கன்சீவ் ஆக்க துப்பு கிடையாது, முடியாது, ஏன்னா நரம்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க. அதனால் இவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பனை காணும், பொண்டாட்டியை காணும், அப்புறம் அந்த போஸ்ட் சேஸ் கேலோட அந்த போஸ்ட் எல்லாத்தையும் போட்டு எல்லாரையும் டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். நான் கேட்குறேன், டே கேப்டன் நாயை, பரதேசி பஞ்ச பண்ணாட நாயை, நீ எங்களை ஏமாத்துறதா நினச்சிட்டு லூசுத்தனமான ஒன்று பண்ணிகிட்டு இருக்காதடா. அதாவது நீ கேப்டன் ஆகிறதுக்கு எவ்வளோ முட்டு கொடுத்தான், அதே மாதிரி நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ முட்டு கொடுத்தாங்க. அவங்களுக்காச்சும் உண்மையாடுறா, அவங்களை இன்னும் பைத்தியக்கார கூவாக மாற்றிக்கிட்டு இருக்காதடா ப்ளீஸ்டா. ஆல்ரெடி அவன் ரொம்ப அறிவு புண்ணாக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கான், இன்னும் கிறுக்கு கூவாக மாற்றாமல் தயவு செஞ்சு உன்னால் முடியல துப்பு இல்லைன்னு ஒத்துக்கிட்டு வீட்டை பார்த்து கிளம்புடா. ஏமாத்தாத முதல்ல, அதுவும் ஒன்றை நம்பலாம் பாரு, அவனை ஏமாத்தாத.